அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய சனியினுடைய சசராஜ யோகம். இந்த சசராஜ யோகம், லக்ஷ்மி குரு யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், இப்படி ஒரு யோகங்கள் பார்த்தீங்கன்னா சில கிரகங்களுடைய சேர்க்கையினால சில ராசிக்குள்ள சேரும் பொழுது கண்டிப்பாக அந்த யோகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த 2025 மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கொடுப்பாரு சில ராசிகளுக்கு. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு லக்னத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுப்பார் சனீஸ்வர பகவான்ங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு க்யூரியாசிட்டியாக எல்லாமே சனி பயிற்சி பலனை பெருசாக பார்ப்போம். இது எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. நான் பொதுவாகவே எல்லாருக்கும் நான் சொல்கிறது, இந்த சனி பயிற்சி பலன்கள் எல்லாம் பெருசாக நீங்கள் அலட்டிக்காதீங்க. ஏன்னா சனி பயிற்சி அப்படின்னாவே கோச்சார அடிப்படையில் கிரகங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வேலை செய்கிறாருங்கிறத பொறுத்து தான் நமக்கு நடக்குமே தவிர வெறும் சனி பயிற்சினால உங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்ல. அப்போது இந்த சனி பகவான் பல்வேறு திசையில் பல்வேறு காலகட்டங்களில் பல புத்திகளில் சேரும்பொழுது ஒரு ராசிக்கும் காலபுருஷனுடைய தத்துவப்படி அந்த கிரகணங்களில் அந்த நட்சத்திரங்களில் சேரும்பொழுது எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அப்போ இந்த சசராஜ யோகம் யாருக்கெல்லாம் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது? அப்போ 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வரக்கூடிய சனியினுடைய சசராஜ யோகம் 3 ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அதுவும் இந்த மார்ச் 28ஆம் தேதி சனிக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக, சனிப்பெயர்ச்சி நாளாக, இதுவரை பார்த்தீங்கன்னா சனியினுடைய சொந்த வீடான கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் பொழுது எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது மிக முக்கியமாக ஒரு 3 ராசிகளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு முதல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்லுவோம். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இது மகரம் கும்பத்துக்கு அதிபதி சனியாக இருந்தாலுமே கூட இந்த மகர ராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய அமைப்பானது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் திறக்க போறார். நல்ல அதிர்ஷ்டத்துக்குண்டான வாய்ப்பை திறக்க போறார். அதாவது காலபுருஷனுடைய அமைப்பாக இந்த சனியினுடைய சசராஜ யோகம் உறவு, பரஸ்பரம், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையுமே மாற்ற போறாரு. வேலையில புதிய உயர்வு, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் மாற்றி கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடமாக வரக்கூடிய இந்த அமைப்பானது அந்த சனியினுடைய மாற்றமானது மாணவர்களுடைய படிப்பில் முன்னேற்றம், லாபம் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறார். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மாற்றத்துக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கிற சனி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமா வருவார். அப்போ மூன்றாம் இடத்துக்கு உண்டான சனி பகவான் உங்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார். முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றியை கொடுக்க போறார். எதிர்பார்த்த விஷயங்கள்ல அப்படியே ஒன்று ஒன்றா நடத்தி கொடுப்பார். மகர ராசி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சசராஜ யோகமானது நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்கிறார். தைரியமாக இருங்க. எதுவும் குழப்பிக்க வேண்டாம். எனக்கு சனி அப்படி பண்ணுவார், எப்படி பண்ணுவார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்கள் சுயஜாதகத்தில் சனீஸ்வர பகவானுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் சனி பயிற்சியை பற்றி கணக்கு எடுத்துக்கணுமே தவிர ஜென்ரலாக சனி பயிற்சியினுடைய கணக்கை வச்சு நீங்கள் தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பொருளாதாரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்துக்காதீங்க. அதுக்கு அடுத்தது மிதனராசிக்காரர்கள் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனீஸ்வர பகவானுடைய நிலையானது 4ஆம் இடத்துக்கு உண்டான சனி பகவானாக வருவார். அப்போ இந்த சனி பகவான் 2025ஆம் ஆண்டில் மிதனராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக நல்ல நிதி முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வரப்போகிறாரு. அனைத்து உழைப்புகளுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் மனைவியினுடைய ஆலோசனைப்படி எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் எல்லா வசதிகளுக்கு தேவையான அனைத்து அமைப்புகளையும் உருவாக்கி கொடுப்பார். வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுப்பார். முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவாக சனீஸ்வர பகவான் மீனத்தில் இருக்கார் அப்படின்னா மீனத்திலிருந்து உங்களுக்கு மிதனம் எத்தனாவது வீடாக வரும் பார்த்தீங்கன்னா 4வது வீடாக வரும். அப்போ உங்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அம்மாவினுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளில் வரக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு நிலை, அதில் வாங்கக்கூடிய ஒரு நிலை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கும் அந்த சசராஜ யோகமானது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்கு. அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு, அதாவது 2க்கு வரக்கூடிய அமைப்பாக வரும்.
இப்ப இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து இதில தான் சனி பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால, இந்த சனி பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இத 1 எடுத்தோம் அப்டின்னா, உங்களுக்கு 2 கூடிய அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை குடுக்கும். புதிதாக ஏதாவது ஒரு திட்டம் இருந்தா கண்டிப்பா நீங்க செயல்படுத்தலாம். உங்களுடைய தனகுடும்ப வாக்குஸ்தானமானது நல்ல மாற்றத்தை குடுக்கப் போகுது. பேச்சில் ஒரு மாற்றம், பேச்சில் ஒரு தெளிவு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற அமைப்ப மாத்தி குடுப்பாரு. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அழுத்தத்தையே வச்சிருந்து, ஆ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமயே வந்து ரொம்ப ஒரு டிப்ரஷன்லயே ஓடிட்டு இருந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில நல்ல மாற்றத்தை குடுப்பார். அப்போ மகரம், மிதுனம், கும்பம் 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சசராஜ யோகமானது நல்ல மாற்றத்தை குடுக்கப் போகுது. அப்ப மீதி ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி சார் நடக்கப் போகுது அப்படின்னா, உங்க ராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க உங்க ஜாதகத்த எடுத்துக்கோங்க. சனீஸ்வர பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க. நீங்க எந்த லக்னத்தில இருக்கீங்கிறத பாருங்க. இப்ப சனீஸ்வர பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகும்போது, உங்க லக்னத்திலிருந்து சனீஸ்வர பகவான் எத்தன இருக்கார்? 2ஆ இருக்காரா? 5ஆ இருக்காரா? 6ஆ இருக்காரா? 7ஆ இருக்காரா? 8ஆ இருக்காரான்னு பார்த்துக்கங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி செயல்படுகிறாரு? சனீஸ்வர பகவானுடைய நிலை உங்க ஜாதகத்தில எப்படி இருக்கு? பகை கிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கா? சுப கிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கா? மறைந்து இருக்கா? உங்க தசாபுக்தி எப்படி இருக்கு? இதெல்லாம் பல வகையில வந்து பார்த்து, எடுத்து இந்த பலன்கள் நமக்கு ஒத்து வருமா? ஒத்து வராதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்களுடைய முதலீடு, உங்களுடைய அடுத்த கட்ட லாபம், வளர்ச்சி, இன்வெஸ்ட்மென்ட், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நீங்க பிளான் பண்ணணும். எடுத்தங்கவுத்தன் பிளைண்டா எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து செய்யாதீங்க. ஏன்னா, ஒவ்வொரு கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசி மண்டலமே வந்து பார்த்தீங்கன்னா, 10, 10 வருஷத்துக்கும் அவங்களுடைய அமைப்பானது மாறிக்கிட்டே இருக்கும். 10 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கும். அடுத்த 10 வருஷம் அந்த அந்த வேவ் லென்த் மாறும். அதில அந்த 10 வருஷத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 4, 4 வருஷத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், சேஞ்சஸ குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப சனீஸ்வர பகவான் ஒரு யோகத்தை குடுப்பவராகவும், அதே ஒரு யோகத்தை தடுத்து நிறுத்தி கீழ கொண்டு வருவராகவும் இருக்கிறாரு அப்படின்னா, அப்ப சனியினுடைய நிலையானது ஒரே நிலை தான். ஆனா நமக்கு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வேலை செய்யுது அப்படின்னா, அப்ப அந்த சனியினுடைய நிலையாகப்பட்டது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் தடுக்கக்கூடிய நிலையில இருக்கா? முடக்கக்கூடிய நிலையில இருக்கா? கெடுக்கக்கூடிய நிலையில இருக்கா? பகையோட சம்மந்தப்பட்டிருக்கா? மறைந்து இருக்கா? இல்ல எந்த நிலையில இருக்காருன்னு தெரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்தாற் போல வழிபாடுகளையும், பலன்களையும், பரிகாரங்களையும் எடுத்து செய்யும் பொழுது தான், அதனுடைய நிலையானது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சும்மா தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப சனியினுடைய நிலை நல்லாருக்கும். தேவையில்லாம போய் நம்ம போய் திருநள்ளாறுல போய்லாம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் வேற எங்கேயாவது சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் பூஜைகள்லாம் பண்ணிட்டுலாம் உட்கார்ந்துருக்க கூடாது. நம்ம ஜாதகத்தில் சனியினுடைய பலம் இல்ல, சனியினுடைய பலம் ரொம்ப குறைவா இருக்கு, சனி தோஷம் பெற்றிருக்காரு அப்படின்னா, நம்ம அத வந்து அதுக்குண்டான அமைப்பை மாத்தி எடுக்கலாம். பலன்கள் எடுக்கலாம். பரிகாரங்கள எடுத்து பார்த்து பண்ணலாம். இப்போ எப்பவுமே தோஷ கிரகம் உள்ள கிரகங்கள், அது யோகமா இருக்கா? இல்ல நமக்கு அவயோகமா இருக்கா? எந்த நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்தாற் போல நம்ம அத வழிபடணுமா? வழிபடக்கூடாதா? போகணுமா? போகக்கூடாதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சி பலன் ரொம்ப யோகமா இருக்கும். அதனால சனிப்பெயர்ச்சி பலன்கள பத்தி இப்போ ரொம்ப பெருசா போட்டு அலட்டிக்காதீங்க. உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நிலை ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா, சனி பெயர்ச்சிய பத்தி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்ல. சனி நம்மளுடைய ஜாதகத்தில சரியில்லாத பொழுது தான் சனியினுடைய நிலை நம்ப பார்க்க வேண்டிய அவசியம் வரும். ஸோ அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நற்பவி நல்லதே நடக்கட்டும். வேற ஒரு பதிவில வேற இணைவு பத்தி பேசுவோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.